வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை. காலம் மாற மாற எல்லாம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உனக்கான கடைசி சந்தர்ப்பம் இன்றே அமையப்போகிறது. நம்பிக்கையோடு கேள். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். என்ன நடந்து விடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருப்பதை விட முயன்று பார், முண்டிப்பார். ஜெயித்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி எண்ணி கவலைப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் குழந்தையே, உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. சாயப்பா நான் இருக்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா? பிறருக்கு தீங்கு செய்யாதவருக்கே வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயி தேவா, உண்மையில் என்மேல் உண்மையான நம்பிக்கையும் பாசமும் அன்பையும் பொழியும் என் பிள்ளைக்கு நல்லது நடத்தாமல் வேறு என்ன வேலை எனக்கிறது? என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை நிற்கதியாக நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இனி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வருமளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். எதற்குமே கவலைப்படாதே. கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே அதை தூக்கி எறிந்துவிடு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டே இருந்த பின்பும் உன் மனதில் தான் ஏன் இத்தனை குழப்பம்? என் அன்பு பிள்ளையே, அமைதியாக அமர்ந்திரு. நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்க நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான தருணத்தில் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய பார்வையும் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ அனுபவிக்க வேண்டியது என்று இருந்தால் அதை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். ஆனால் பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே.
அனைத்தையும் அப்பா தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இது விரைவில் வாரும். நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். பிரச்சனை எனக்கு சோதனைகளையும் கஷ்டத்தையும் தந்துவிட்டுதான் செல்கிறது. இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதே அடுத்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி ஆரம்பித்து விடுகிறது. உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி நிம்மதி என்ற ஒன்று இல்லவே இல்லையா சாயிநாதரே என்று அனுதினமும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எந்த வழியில் போகிறது, எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது என்று யோசிக்க கூட முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறாய். திக்கு திசை தெரியாத காட்டில் நிர்கதியாய் நிற்பது போலத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் சோகமும் சோதனைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னதான் செய்வது? வரும் பிரச்சனையை எப்படித்தான் சமாளிப்பது? நாளை எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது என்று உன்னுடைய மன தவிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, அல்லது செய்தால் சரியாகிவிடுமா தவறாகிவிடுமா, வேறு விபரீதம் ஏதாவது நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடு அச்சத்தோடு தினம் தினம் என்னுடைய நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கிறேன் சாயிநாதரே. இப்படி பலவிதமாக யோசிக்கிறாய். உன் மனதை இந்த யோசனைகளுக்குள் மூழ்கடித்துவிட்டு பலவிதமாய் சிந்தனைகளில் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று நீயே ஒரு முடிவை செய்து விட்டு கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வருத்தப்படாதே. உன் கஷ்டங்களை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். நீ தோள் சாய உன் அப்பா இருக்கிறேன். நீ மனதார நம்ப உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். உனக்கு நல்ல வழியை காட்ட உன் அப்பா இருக்கிறேன். நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கிறேன். அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனையும் குழப்பமும் உனக்குள்? நீ என்னை மனதார அப்பா என்று நினைத்தால் இதை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழும். ஒவ்வொரு விடியலும் விடியும் பொழுது உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு விடியலும். உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. நீ வீட்டிற்கு வரும் முன்பாக உனக்கு முன்னே வந்து உன்னை வரவேற்கும் நானாக இருக்கிறேன். நீ வெளியே செல்லும் பொழுதும் உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பதும் நானே. உன் கண்ணீரை துடைப்பதும் நானே. உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேறும் என்று உனக்கு உணர்த்துவதும் நானே. உன் வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகுமென்றால் எப்பொழுதும் நான் வெளிப்படையாகவே செயல்படுவேன். எதற்கும் கவலைப்படாமல் இரு. உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது. அதை நடத்தி காட்டும் பொறுப்பு உன் சாயிநாதருக்கு. உன் வாழ்வில் நீ ஒருவரை சந்திப்பாய். அவர் மூலம் ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பாதை நேர்மையானதாகவும் உழைப்பு உண்மையானதாகவும் இருந்தால் என்னுடைய அருள் பற்றி சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன்.
ஆனாலும் உன் மனப் போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைத்து கொண்டிரு, நல்ல நல்ல சொற்களை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நினைப்பது போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்று உள்ளதை எப்பொழுதும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறவில்லை. ஏதாவது நடைபெற்றால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாமே என்று காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. மிக பெற வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை வந்து சேரும் நேரமும் நெருங்கி இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது, காரணம் இல்லாமல் எதுவுமே உனக்கு நடைபெறாது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீண்ட நாட்களாக உன்னை பாடாய் படுத்தி வரும் ஒரு பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்போகிறது. உனக்கான மங்கள வாக்கு, உனக்கான மங்கள வாக்கு இது. இந்த வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஒரு மாறுதலான ஆறுதலான நல்லதொரு தீர்வை நான் வழங்கவிருக்கிறேன். உனக்கு கிடைப்பது எல்லாம் அதிசயம் அல்ல என் குழந்தையே. உனக்கு கிடைப்பது எல்லாம் ஆச்சரியமும் அல்ல. எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது நடைபெறாத சூழலில் உன் மனம் எவ்வளவு பக்குவமாக அதை கையாள்கிறது என்பதில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கைக்கான அதிசயம். அதனால் எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உனக்கான வெற்றி என்னும் தீபத்தை நான் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தான் போகிறேன். மிக பிரம்மாண்டமான வெளிச்சம் உன் வாழ்வில் படர்வதை நீ கண்கூடாக உணர்வாய். சாயப்பா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது, என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வந்துவிட்டது என்று ஓடோடி வந்து என்னிடம் சொல்லும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பாவும் என்னுடைய தர்பாவில் என்னுடைய பிள்ளைக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சந்தோஷமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மன நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை பெறுவாய். நான் அதை உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? வாழ்நாளில் அச்சம் என்ற ஒன்றை தடுத்து விட வேண்டும். அச்சமும் பயமும் ஒருவனுக்கு இருந்தால் அது வாழ்க்கையின் முன்னேற்றத்தையே தடை செய்துவிடும். எனவே எதை நினைத்தும் அச்சப்படாதே, பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாக இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்காமல், அப்படியே இல்லாமல் அங்கே ஒரு வெளிச்சத்தை உருவாக்க வேண்டும், ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் வெளிச்சத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பயமாக இருக்கிறதே என்று நீ உட்கார்ந்து விட்டால் அந்த பாதையை யார்தான் கடப்பார்கள்? எப்பொழுதுமே தைரியமாக செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையே. ஒரு விஷயத்தை நன்றாக புரிய வைத்துக்கொள். ஒன்றை நீ யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கான மதிப்பு இருக்க வேண்டும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க வேண்டும். தேவையே இல்லாத விஷயத்தை மனதில் போட்டு யோசித்து கொண்டே இருந்தால் யாருக்கு தான் என்ன பலனாகிவிடப் போகிறது? நம்மளுடைய நிம்மதியை நாமே இழந்துவிடக்கூடாது. நல்லதை செய்பவன் உன்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவனிடம் சேர மறுக்காதே. அவனிடம் கண்மை மூடிக்கொண்டு சேர்ந்துவிடு. ஆனால் கெடுதல் செய்பவன் உன்னுடைய நண்பனாகவே, உன்னுடைய உற்றார் உறவினராகவே இருந்தாலும் கூட அவர்களை எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை சர்வ நிச்சயமாக அடைவாய்.
எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்காதே. தைரியமாக இரு. உன்னப்பா உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நான் என்னுடைய வாயிற்படியில் நின்று கொண்டு உன்னை வரவேற்க காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சியளிப்பேன். என்னை கவனிக்காமல், மன போராட்டத்தால் கவனிக்காமல் சென்று விடாதே. நான் உன் குடும்பத்தை சந்தோஷமாக, நிம்மதியாக, அனைத்தையும் கிடைக்கப்பெற்று என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பி உன்னை வாழ்க்கையில் மகிழ வைக்கப் போகிறேன். உன் மனதில் இடம் பிடித்த சாயிபாபா, நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகளெல்லாம் தீரும் வரைக்கும் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருக்குபவர்களிடத்தில் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் வாழ்க்கை பயணம் வெற்றி உன் இலக்கை நோக்கி நிச்சயமாக நகரும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் சாயிநாதரே, என் அன்பை புரிந்து கொள்ள எவருமே இல்லை என்று புலம்பாதே. சொல்லவும் சொல்லாதே. நான் தப்பித்து விட்டேன் சாயிநாதரே என்று மகிழ்ச்சியோடு சொல். அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவே இருக்கும். எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே. உன் உடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக நான் உன்னுடன் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே சாயிநாதரே என்று கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும், எவர் உன்னை ஏளனமாக பேசினாலும், எவர் உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் உன் எண்ணங்களும் உனக்கு அதுவே மிகப்பெரிய பலனாகவே இருக்கும். ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு அடியாக வைத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இரு. தெளிவான இலக்கு உனக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது. உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்தே காட்டலாம். நீ எங்கே சென்றாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நான் உனக்கு முன்பாக சென்று உன்னுடைய வேலையை முடித்து வைப்பேன். உன் வேலைக்கான அத்தனை வழிகளையும் உனக்கு தெள்ளத் தெளிவாக காட்டி வைப்பேன். நீ என்மேல் நம்பிக்கையுடன் இருப்பதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்திக் கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் ஏன் இத்தனை குழப்பம்? ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே என் பிள்ளையே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட. அந்த நம்பிக்கையை வீணடித்து விடாதே என் அன்பு பிள்ளையே. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும்.
என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன் வீட்டில் அனைத்து சுப மங்களங்களும் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய், கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு, உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா. எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒருவனுக்கு எங்குமே எதிலையுமே நிம்மதியே இருக்காது. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால்தான் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை ருசிக்கலாம். உன்னை ஏளனமாக பேசி உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம், உன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்கியவர்களெல்லாம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் நாள் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பதில்
நல்ல பரிசு நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம் கண்முன்னே எது வந்து நின்றாலும் கூட நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் முயன்று கொண்டே இருப்போம்.